ஸோ சேம் மாடல் இப்போ பார்த்து அதே மாடலில் ஒரு சம் ரிப்பீட் ஆகுது. sin theta plus cos theta is equal to root 3. Then prove that tan theta plus cot theta is equal to 1. என்ன பண்ணியிருக்கிறோம்? given அதை ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயர் ஆன் போத் சைட். இப்போ என்ன கிடைக்குது? sin square theta plus cos square theta plus 2 cos theta sin theta is equal to root 3 ஸ்கொயர் பண்ணால் 3. 1 போட்டிருக்கேன், எப்படி போட்டிருக்கோம்? எஸ், sin square theta plus cos square theta வேல்யூ எக்ஸாக்ட்லி 1. வெரி குட். அப்போ 1 plus 2 cos theta sin theta is equal to 3. 2 cos theta sin theta that is equal to 3 minus 1 that is equal to 2. அப்போ cos theta sin theta is equal to 1. 2 by 2 1 வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். என்ன ரிசல்ட் கொண்டு வந்திருக்கிறோம்? cos theta sin theta is equal to 1. இந்த cos thetaவையும் sin theta மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் இஸ் 1. sin theta cos theta வேல்யூ இஸ் 1. இப்போ என்ன பண்ண போகிறோம்? அவங்க கொடுத்துருக்காங்களே கண்டிஷன் tan theta plus cot theta is equal to 1ன்னு சொல்லுங்கன்னு, அந்த tan theta cot theta மட்டும் எடுத்து நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். tan theta எப்படி எழுதுறேன்? sin by cos. cot theta எப்படி எழுதுறேன்? cos theta by sin theta. இப்போ இதிலிருந்து எல்சிஎம் எடுக்கிறப்ப sin square theta plus cos square theta டினாமினேட்டரில் sin theta cos theta வந்துடுது. இப்போ ஆன்சர் 1 by sin theta cos theta அங்கே கிடைக்கிது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நம்ம ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டான cos theta sin theta வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? 1ன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த 1 கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்? அந்த டினாமினேட்டரில் sin theta cos theta பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன். அதை கூட நான் உங்களுக்கு ரெட் கலரில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அப்போ 1 by 1ன்னு கிடைக்கிது. 1 by 1 1 that is equal to right hand side. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நம்ம அடுத்த சம்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிற கணக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி வகை கணக்குக்குள்ளே போகிறோம். கணக்கை பாருங்கள். ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க. இப்போ ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக எடுத்துக்கிறோம். இப்போ கோபுரத்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து தரையிலேயே 48 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி இருக்கு. இப்போ பீன்ற புள்ளி தான் கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 48 மீட்டர் தொலைவில் இருக்கு. ரைட். இந்த பியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி. அப்போ எதை கேட்டிருக்காங்க? இந்த ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? செங்கோண முக்கோணம் நமக்கு கிடைச்சிருது. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது ஹைட் ஆஃப் த டவர் ஏசி. எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிஏபி கிடைக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தீட்டாவான 30 டிகிரிக்கு அடுத்துள்ள பக்கம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு எந்த பக்கம் தெரியல? எதிர்பக்கம் தெரியல. அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியும். வி டோன்ட் நோ அபவுட் த ஆப்போசிட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் வரக்கூடிய முக்கோணவியல் விகிதம் எது? எந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவில் ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ tan theta. அப்போ tan thetaன்றப்ப ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே நம்ம எடுத்துக்க போகிறது tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏசி, அட்ஜசன்ட் சைடு ஏபி. இப்போ tan 30 வேல்யூ 1/√3. உங்களுக்கு டேபிள்லேயே தெரியும். 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஏசி பை 48. ஏபின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? 48. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நமக்கு தெரியாத ஏசியை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஏசியை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? எஸ், டினாமினேட்டர் இருக்க 48 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டரில் மாறி வரும் இல்லையா? தட் இஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போ 48/√3 தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி. இப்போ 48/√3 √3 டிவைட் பை √3 தட் இஸ் √3ஆல் மேலும் கீழும் நம்ம பெருக்கிறோம். ரேஷனலைசிங் த டினாமினேட்டர் நம்ம படிச்சிருப்போம் 9th ஸ்டாண்டர்டில். ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 48 × √3 48√3 டிவைட் பை √3 × √3 3. இப்போ 3ஐயும் 48 என்ன செய்ய முடியும்? நம்மளால் கட் பண்ண முடியும். கட் பண்ணிட்டோம்னா நம்ம கிடைக்கக்கூடியது 16√3 தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி. புரியுதுங்களா? இப்போ ஏசி 16√3ன்னு வச்சுட்டாலும் சரி, 16 × √3யோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிட்டாலும் சரி. இப்போ 16 × 1.732 மல்டிப்ளை பண்ணோன்னா 27.712 மீட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு த ஹைட் ஆஃப் த டவர். அப்போ கோபுரத்தின் உயரம் நமக்கு கிடைச்சது 27.712 மீட்டர். ஸோ ரொம்ப எளிமையான கணக்கு. ஸோ நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ்
ரேஷியோஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஒரு கோபுரத்தினுடைய உயரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த சம்முக்குள்ளே போகலாமா? கணக்கு பாருங்கள். தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையில் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது. நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 60 டிகிரி எனில் நூலின் நீளம் காண்க. நூலை ஒரு நேர்கோடாக எடுத்துக்கொள்ளவும். பாருங்கள் எப்படி போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டம் பறந்துட்டுருக்கு. தரையில் ஏன்ற புள்ளியிலிருந்து 75 மீட்டர் உயரத்தில் பட்டம் பறந்துட்டுருக்கு. அது உயரத்தை நான் ஒரு நேர்கோடாக உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். பட்டத்தை கட்டலை, பட்டத்தை உயரத்தை நான் 75 மீட்டராக உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதுதான் பட்டத்தை கட்டப்பட்ட நூல். அந்த நூல் எங்கே கட்டியிருக்கிறோம்? பீன்ற முனையில் தரையில் கட்டியிருக்கிறோம். இப்போ பீன்ற முனையிலிருந்து தான் நூல் கொண்டு பட்டம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பி ஆனது தரையில் ஏவோட ஏற்படுத்தக்கூடிய கோணம், அதாவது பட்டமானது தரை ஏபியுடன் ஏற்படுத்தக்கூடிய கோணம் 60 டிகிரி. The angle of inclination is 60 degree. Then find the length of the string. அப்போ நமக்கு ஒரு முக்கோணம் நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா? ரைட். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது எதை கேட்டிருக்காங்க? பிசி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஏசி. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் we know the measurements about opposite side and then hypotenuse for the theta. தீட்டாவினுடைய எதிர்பக்கமும் கர்ணமும் நமக்கு தெரியும். அப்போ இந்த எதிர்பக்கமும் கர்ணமும் வரக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எது? முக்கோணவியல் விகிதம் எது? எஸ், sin theta. அப்போ sin 60 degree is equal to opposite side is what? AC BC. Then sin 60 ஓட வேல்யூ என்ன? √3/2. நமக்கு டேபிளில் தெரியும். sin 60 டிகிரிக்கு நேராக இருக்கக்கூடிய அட்டவணையில் √3/2 that is equal to AC 75 divided by BC. அப்போ நம்ம BC இதன் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? எஸ், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். √3 into BC √3BC that is 75 into 2 150. இப்போ √3 into BC தானே இருக்குது. அப்போ BC is equal to into √3 டிவிஷனில் கொண்டு வந்துடுறோம். அப்போ 150/√3. அப்போ 150/√3 இதை நீ டைரெக்டாகவே சொல்லலாம். 150 √3யோட வேல்யூவால் 1.732 இல்லையா? அப்போ 150 1.732 டிவைட் பண்ணி நீ சொல்லலாம். இல்லை அப்படின்னா 150/√3 ரேஷனலைஸ் தி டினாமினேட்டர் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ √3ஆல் 23ஆலையும் மேலும் கீழும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆயிரும்? 150 × √3 150 √3ன்னு வந்துடும். டினாமினேட்டரில் √3 × √3 3ன்னு வந்துடும். இப்போ உங்களுக்கு தெரியும் 150 3ஆல் கட் பண்ணலாம். கட் பண்ணால் உங்களுக்கு 50 × √3 மீட்டர். தட் இஸ் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இனி இதோட வச்சுட்டாலும் சரி 50 × 1.732 மல்டிப்ளை பண்ணி போடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சமயத்தில் போகலாம் வாங்க. அன்புக்குரிய மாணவர்களே, நம்ம அடுத்து பார்க்க போகக்கூடிய கணக்கானது கப்பல் தொடர்பானது. இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகும். கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர் 200 மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. அப்போ பாருங்க, ஒரு கலங்கரை விளக்கத்துக்கு இரண்டு பக்கத்துலேயும் 2 கப்பல் இருக்கு. இந்த மாதிரி 2 கப்பல் எடுத்துக்கலாம். நடுவில் கலங்கரை விளக்கம் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க? கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் 30 மற்றும் 45. முதல் கப்பல்ல இருந்து 30 டிகிரி ஏற்ற கோணம், அடுத்த கப்பலிலிருந்து 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் நம்ம கப்பல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? 2 முக்கோணம் கிடைச்சிருச்சு, 2 செங்கோண முக்கோணம் கிடைக்குது. அப்போ நான் அந்த முனைகளை நான் மார்க் பண்ணிக்கிறேன். கலங்கரை விளக்கத்தின் உயரம் அவங்களே சொல்லிட்டாங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200 மீட்டர். அப்போ இதுலேருந்து என்ன கேட்குறாங்க? இரு கப்பல்களுக்கு இடையேயான தொலைவை கேட்குறாங்க. தட் இஸ் ஏபி. ஏபி, த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ், அதை கேட்குறாங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ரைட், முதல்ல ட்ரையாங்கிள் ஏடிசி, ரைட் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம் ஏடிசியில்
tan 30 degree is equal to opposite side by adjacent side, no? So CD by AD, எதிர்பக்கம் by அடுத்துள்ள பக்கம். tan theta is equal to எதிர்பக்கம் by அடுத்துள்ள பக்கம். இங்க tan 30 degree, ஏன்னா இந்த முக்கோணம் ADC எடுத்திருக்கிறோம். tan 30 degree 1 by root 3 சமம் CD 200 by AD. இப்போ தெரியாத unknown வேல்யூ இது AD தான் நமக்கு தெரியாத வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 1 into AD AD equal to 200 into root 3 200 root 3. அப்போ நமக்கு AD கிடைச்சிருச்சு. அதாவது கலங்கரை விளக்கத்திலிருந்து முதல் கப்பலுக்கு இடையான தொலைவு, ஏன்ற கப்பலுக்கும் கலங்கரை விளக்கத்திற்கும் இடையான தொலைவு 200 root 3 கிடைச்சிருச்சு. அப்போ அடுத்து எதனுடைய தொலைவை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும்? எஸ், கலங்கரை விளக்கத்திலிருந்து இரண்டாவது கப்பலுக்கு இடையான தொலைவை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எதை எடுத்துக்க போகிறோம்? அடுத்த முக்கோணத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம். எஸ், செங்கோண முக்கோணம் BDC எடுத்துக்கலாம். இந்த triangle, right angle triangle BDC tan 45 degree is equal to opposite side by adjacent side. So CD by BD, then tan 45 is equal to 1. CD யோட வேல்யூ எவ்வளோ? 200 by BD. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 into BD BD that is equal to 200. அப்போ கலங்கரை விளக்கத்திலிருந்து இரண்டாவது கப்பலுக்கு இடையான தொலைவு 200 மீட்டர். நான் கேள்வி எதில் கேட்டிருக்காங்க? முதல் கப்பல் முதல் அடுத்த கப்பல் வரை இடையான தொலைவை கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ships கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 200 root 3 ப்ளஸ் அடுத்து கிடைச்ச 200 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணுவோம்? எஸ், 200 into 1.732 root 3 வேல்யூ 1.732, அதால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 200 into 1.732 ப்ளஸ் 200, 346.4 plus 200 that is equal to 546.4 meter. கணக்கு புரிந்ததா மாணவர்களே? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு எளிமையான கணக்கு. நம்ம அடுத்த கணக்குக்குள்ளே போகலாம். மாணவர்களே, அடுத்த ஒரு முக்கியமான கணக்கில் பார்க்க இருக்கிறோம். 10 root 3 மீட்டர் 10 root 3 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. இப்போ பாருங்க, ஒரு கோபுரம் எடுத்துக்கிறோம். அதே போல் தரையில் ஒரு பி அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஏன்னா தரையில் ஒரு புள்ளியும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ பின்ற ஒரு பாயிண்ட்டை ஃப்ளோரில் எடுத்துக்கிறோம். ஒரு டவர் ஒன்று இருக்குது. இப்போ இந்த டவருக்கும் இந்த பாயிண்டானது டவரோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் கேட்டிருக்காங்க. அதை நான் டீட்டான்னு வச்சுக்கிறேன். அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வேறு நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? எஸ், 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த பீன்ற பாயிண்ட் இருக்குது. டவரோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 root 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த நமக்கு கிடைச்ச ஒரு செங்கோண முக்கோணத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதிர்பக்கம் இருக்குது. டீட்டாவினுடைய எதிர்பக்கம் இருக்குது, டீட்டாவினுடைய அடுத்துள்ள பக்கம் தெரியும். ஸோ ஆப்போசிட் சைடும் தெரியும், அட்ஜசன்ட் சைடு தெரியும். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டீட்டா. டீட்டாவோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ tan theta தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். tan theta தான் that is equal to opposite side by adjacent side. So in a triangle BAC, tan theta is equal to AC by AB. எதிர்பக்கம் by அடுத்துள்ள பக்கம். அப்போ tan theta is equal to 10 root 3 by 30. இப்போ என்ன பண்ணுறோம்? 10 30 நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா root 3, நியூமரேட்டர் root 3 மட்டும் இருக்கும், டிவைடட் பை 3. tan theta is equal to root 3 by 3. எப்படி 1 by root 3 எழுதியிருக்கிறோம்? எஸ், வெரி குட். டினாமினேட்டர் இருக்க 3யை root 3 into root 3 எழுதிக்கலாம். அப்போ root 3 கேன்சல் ஆகி 1 by root 3 நமக்கு கிடைக்கும். இதிலிருந்து டீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டீட்டாவோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? டேர்ன் இன்வெர்ஸாக ரைட் சைடு மாறும். அப்போ டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் 1 by root 3. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்? டேபிளில் 1 by root 3 எந்த டிகிரிக்கு நேராக வருது? நம்ம டேபிள் படித்தோம் இல்லையா? 0, 30 டிகிரி, 45, 60 டிகிரின்னு படித்தோம் இல்லையா? அப்போ tan thetaவில் 1 by root 3ன்ற வேல்யூ எந்த டிகிரிக்கு நேராக வருதுன்னு பார்க்க போகிறோம். அது எந்த டிகிரிக்கு நேராக வருதும்? 30 டிகிரிக்கு நேராக வருது. அப்போ டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. ஸோ அப்போ ஏற்ற கோணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதா மாணவர்களே? இது ரொம்ப 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 எளிமையான கணக்கு. அடுத்த கணக்குக்குள்ளே செல்வோமா? அடுத்த ஒரு கணக்கு பாருங்கள் மாணவர்களே. ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. இதே போல் வீடுகள் வரிசையாக தொடர்ச்சியாக இருக்குது. அவற்றின் உயரம் 4 root 3 மீட்டர்.
பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு, இப்போ ஏன்ற இடத்துல தான் பாதசாரி நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார். ரைட் சைடும் பார்க்குறாரு, லெஃப்ட் சைடும் பார்க்குறாரு. இப்போ என்ன டிகிரியில் பார்க்குறாரு? எஸ், 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. ரைட் சைடில் பார்த்தாலும் அதே ஆங்கிள் தான், லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் அதே ஆங்கிளில் தான் பார்க்குறாரு. ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை பார்க்குறாரு. அப்படின்னா சாலையின் அகலத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுது? இங்கே செங்கோண முக்கோணம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதோட முனைப்புள்ளிகள் என்னவா இருக்கும்? ஏசிபி. அதாவது ஏ என்பது அவர் நிற்கக்கூடிய இடம், பிசி என்பது அந்த கட்டிடத்தினுடைய அந்த வீட்டினுடைய உயரம் பிசி. 30 டிகிரி ஆங்கிளில் தான் உச்சியான சியை பார்க்குறாரு வலது பக்கத்தில். அவர் இடது பக்கத்தில் பார்த்தாலும் அதே 30 டிகிரியில் தான் பார்ப்பாரு. அப்போ நல்லா பாருங்கள், ஏன்ற இடத்துல பாதசாரி நிற்கிறாரு. ஏலேருந்து பியும் சரி, ஏலேருந்து இயும் சரி நமக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஒரே அளவாக இருக்கும். ஏன்னா அவர் சாலையினுடைய மையப்பகுதியில் நிற்கிறாரு, சென்டர் பாயிண்டில் நிற்கிறாரு. அப்போ இஏ டிஸ்டன்ஸும் பிஏ டிஸ்டன்ஸும் நமக்கு சேமாக இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட அளவுகள் எதற்கான அளவுகள் கொடுத்துருக்காங்க? செங்கோண முக்கோணம் ஏபிசிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, tan theta is equal to opposite side by adjacent side. So BC by AB. ஏன் tan theta யூஸ் பண்ணுறோம்? தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க, adjacent சைடு தான் கேட்குறாங்க. இப்போ tan 30 டிகிரி, தீட்டாவுக்கு நேரம் 30 டிகிரி போட்டுக்கிறோம். tan 30 டிகிரி is equal to BC by AB. BCயோட வேல்யூ 4√3 by AB. இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√3 டேபிளில். தட் இஸ் ஈக்குவல் டு 4√3 by AB. இப்போ நமக்கு தெரியாத அன்னோன் வேல்யூ என்ன? ஏபி. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 1 × ஏபி ஏபின்னு வந்துடும். 4√3 × √3. அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? எஸ், 12 மீட்டர் கிடச்சிது. எப்படி 12 மீட்டர் கிடச்சிது? 4√3 × √3. எப்படி மல்டிப்ளை பண்ணோம்? √3 மல்டிப்ளை பண்ணல 3, அதோட 4 × 3 12. √3 × √3 3, அதோட 4, தட் இஸ் 3 × 4, தட் இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர். அப்போ ஏன்ற பாயிண்டில் அவர் நிற்கிறார் இல்லையா, அங்கேருந்து பி வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 12 மீட்டர். ஆனால் கேள்வியில் என்ன கேட்குறாங்க? டோட்டலாக வித் ஆஃப் த ரோட் கேட்குறாங்க, சாலையினுடைய மொத்த அகலத்தை கேட்குறாங்க. அப்போ ஏபி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 12 மீட்டர். அப்போ நம்முடைய இபி தான் வேணும். அப்போ இஏவும் ஏபியும் சேம்னு வேறு சொல்லிட்டோம். நமக்கு தேவையான அளவு இபி, தட் இஸ் பிஇ தான் வேணும். அப்போ 12 + 12 24 மீட்டர். அப்போ ஏபியினுடைய அகலம் ஏலேருந்து பி வரையும் 12 மீட்டராக இருந்ததென்றால் ஏயிலிருந்து இ வரையிலும் 12 மீட்டராக இருக்கும். ஏன்னா அவர் சாலையினுடைய நடுப்பகுதியில் நிற்கிறார். புரியுதா மாணவர்களே? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த சமக்குள்ளே போகலாமா? ஏன்னா அடுத்த ஒரு அழகான ஒரு கணக்கு நம்ம பார்க்கலாம். ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை முறையே 60 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகிய ஏற்ற கோணங்களில் காண்கிறார். அவரின் உயரம் 180 சென்டிமீட்டர். மேலும் வீட்டிலிருந்து 5 மீட்டர் தொலைவில் அவர் உள்ளார் எனில் ஜன்னலின் உயரத்தை காண்க. ஒரு √3யோட வேல்யூ 1.732 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கணக்குகள்லாம் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே நிறைய நீங்கள் சிந்திப்பீங்க. நீங்களும் இதே போல் ரோட்டில் நடந்து போகும்பொழுதோ இல்லை உறவினர் வீட்டுக்கெல்லாம் போகும்பொழுதோ ஒரு வீடை பார்ப்பீங்க, ஜன்னல் பார்ப்பீங்க, அதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்கும், போர்ட்டிகோ கட்டியிருப்பாங்க, டிசைனாக கட்டியிருப்பாங்க, எலிவேஷன், இதெல்லாம் பார்க்குறப்ப இது எவ்வளோ அழகாக இருக்குது, என்ன ஷேப், இது என்ன ஹைட் அப்படின்னு. அப்போ இந்த ஹைட், டிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம இந்த சம்மு மூலமாக நம்ம சால்வ் பண்ண முடியும். சரி வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஒரு வீடு ஒன்று கொடுத்துருக்கேன். அவர் வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டார். நிற்கிற இடத்த நான் டீன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாரு? அந்த வீட்டினுடைய ஜன்னலை உற்று நோக்குறாரு. அது ஜன்னலுக்கு உச்சியையும் பார்க்குறாரு, ஜன்னலுடைய அடிப்பகுதியும் பார்க்குறாரு, ஜன்னலோட விண்டோவோட டாப்பையும் பார்க்குறாரு, பாட்டமையும் பார்க்குறாரு. ஸோ உச்சி எந்த ஆங்கிளில் பார்க்குறாரு? 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. அதே போல் நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் பார்க்குறப்ப கிடச்சிருது இல்லையா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருது. அடுத்து விண்டோவுடைய பாட்டம் அடிப்பகுதியை பார்க்குறாரு. என்ன ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனில் பார்க்குறாரு? 45 டிகிரி, தட் இஸ் ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரியில் பார்க்குறாரு.
அப்போ இங்கே நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய முனைப்புள்ளிகளை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஜன்னலுடைய டாப்பை ஏனும் பாட்டமை பின்னு வச்சுக்கிறேன். வீட்டினுடைய அடிப்பகுதி சின்னு வச்சுக்கிறேன். டியில் இருந்தால் அவர் வீடை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுவும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறாரு? 5 மீட்டர் தொலைவில் அவர் இருக்கிறார். அதுவும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இப்போ கேள்வி என்ன? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி? ஜன்னலின் உயரத்தை காண்க. இப்போ என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான சின்ன ட்ரையாங்கிளான பிசிடியை எடுத்துக்கிறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிடி tan theta யூஸ் பண்ணுறோம். tan 45 degree is equal to opposite side by adjacent side. So tan 45 degree value 1 is equal to opposite side BC, adjacent side 5. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. எஸ், 5 is equal to BC. இப்போ நம்ம கிடைச்சது என்ன? பிசியோட அளவு 5 கிடைச்சிருக்கு. அதாவது ஜன்னலின் அடிப்பகுதியிலிருந்து அந்த வீட்டினுடைய அடிப்பகுதி வரை இருக்கக்கூடிய தொலைவான 5 மீட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட். இப்போ அடுத்து பெரிய ட்ரையாங்கிளான ஏசிடியை எடுத்துக்கிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிடி. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிடியில் சேம் tan theta is equal to opposite side by adjacent side. tan 60 degree is equal to opposite side AC by adjacent side DC. tan 60 வேல்யூ √3 உங்களுக்கு தெரியும். ஏசியை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எஸ், ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னு எழுதிக்கலாம். பிசியோட வேல்யூ நம்ம 5 ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஏபி ப்ளஸ் 5 அப்படின்னு எழுதிக்கிறோம். டிவைடட் பை டிசிக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நல்லா பாருங்கள். tan 60 is equal to AC by DC. tan 60 வேல்யூ உங்களுக்கே தெரியும். எஸ், √3. வெரி குட். ஏசியோட வேல்யூ என்ன? ஏபி ப்ளஸ் பிசி. பிசிக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? எஸ், 5 டிவைடட் பை 5. இப்போ நமக்கு தெரியாத அன்னோன் வேல்யூ ஏபி. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 5 × √3 5 √3. டிவிஷனில் இருக்க 5ஐ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ டினாமினேட்டர் இருக்க 5 லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறப்ப இன்டூவாக மாறும். அப்போ √3 × 5 5 √3 தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் 5. கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் நம்ம ஒரு பக்கம் கொண்டு போய்க்கிறோம். இப்போ 5 √3 - 5 தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி. 8.660 போட்டிருக்கோம். எப்படி போட்டோம்? 5 × √3. இப்போ 5 × 1.732 that is equal to 8.660 minus 5 that is equal to AB. அப்போ நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 3.660 that is equal to AB. இப்போ 3.660 மீட்டர் is equal to AB. அப்போ கவனிங்க. அப்போ இந்த விண்டோவோட ஹைட்டு நமக்கு கிடச்சிருச்சு 3.660 மீட்டர். அப்போ இந்த கணக்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அந்த 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் எடுத்து டேஞ்சன்ட் தீட்டா யூஸ் பண்ணிங்கனாலே உங்களால் சம்மை சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த சம்முக்குள்ளே போகலாம். அன்புக்குரிய மாணவர்களே, நம் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி முக்கோணவியல் முற்றொருமைகள் கணக்குகளை நிரூபிக்க வேண்டிய கணக்குகளை நிரூபித்தோம். அதை தொடர்ந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லி வகைக்கணக்குகளுக்கு தீர்வு கண்டோம். வகை கணக்குகளை தீர்க்கும் பொழுது அதுவும் நம்ம முதலில் பார்த்தது ஏற்ற கோணம் தொடர்பான கணக்குகள். இந்த ஏற்ற கோணம் தொடர்பான கணக்குகளில் நீங்கள் அதற்கு கொடுக்கப்பட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படம் வரைந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்கலாம் அல்லது 2 செங்கோண முக்கோணம் கிடைக்கலாம். ஒரு செங்கோண முக்கோணம் கணக்குகளை பொறுத்து அது எளிமையான கணக்குகளாக இருக்கும். டேஞ்சன்ட் தீட்டா யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஒன்று ஆப்போசிட் சைடு கொடுத்துருவாங்க, அட்ஜசன்ட் சைடு கேட்பாங்க, இல்லை அட்ஜசன்ட் சைடு கொடுத்து ஆப்போசிட் சைடு கேட்பாங்க. இல்லை இரண்டுமே கொடுத்து எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் இரண்டுமே கொடுத்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் சொல்லக்கூடிய தீட்டாவை கேட்கலாம். ஒரு செங்கோண முக்கோணம் தொடர்பான கணக்கு. சில கணக்குகள் உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒரு வீட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒருவர் நின்று கொண்டு அதன் வீட்டினுடைய ஜன்னலை உற்று நோக்குகிறார். இப்படிப்பட்ட கணக்குகளில் 2 செங்கோண முக்கோணம் நமக்கு கிடைக்கும். அந்த 2 செங்கோண முக்கோணங்களையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு அதற்கு டேஞ்சன்ட் தீட்டா அதன் விகிதத்தை நம்ம பயன்படுத்தினோம் என்றால் அதற்குரிய கணக்குகளுக்கு நம்ம எளிமையாக தீர்வு காண முடியும். இதேபோல் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒரு கலங்கரை விளக்கம், அதனுடைய இருபுறங்களிலும் 2 கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. 2 கப்பலிலிருந்தும் குறிப்பிட்ட ஏற்ற கோணத்தில் அந்த கலங்கரை விளக்கத்தை பார்க்கிறோம் எனில் அந்த 2 கப்பலுக்கு இடையான தொலைவு. இதிலும் பார்த்திலிருந்து 2 செங்கோண முக்கோண தொடர்புடைய கணக்குகள். இந்த கணக்குகள் அனைத்தும் ரொம்ப எளிமையான கணக்குகள், ரொம்ப வாழ்வியலோடு தொடர்புடைய கணக்குகள், முக்கியமாக பொறியியல் துறையில் அதிகம் பயன்படக்கூடிய கணக்குகளாகும். இதை நீங்கள் நன்கு செய்து பாருங்கள். இப்போ பாருங்கள், 15 மீட்டர் உயரத்தில் ஒரு டவர் எடுத்துக்கிறோம், ஒரு கோபுரம் எடுத்துக்கிறோம், ஒரு மின் கம்பம் பக்கத்துலேயே எடுத்துக்கிறோம்.
ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டு சைடில் எடுத்துக்கிறோம், பக்கத்தில் எடுத்துக்கிறோம். இந்த மின்கம்பத்தின் அடியிலிருந்து பாருங்கள் எத்தனை டிகிரி, 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் நம்ம கோபுரத்தினுடைய உச்சியை பார்க்குறோம். அதே போல் மின்கம்பத்தின் டாப்பு, மின்கம்பத்தின் உயரத்தை மேல் பகுதியிலிருந்து அடிப்பகுதியிலிருந்து பார்த்தோம். இப்போ மின்கம்பத்தின் மேல் பகுதியிலிருந்து கோபுரத்தின் மேல் பகுதியை 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறோம். நல்லா தெளிவாகிக்கிறணும். இப்போ இதில் 2 விஷயம் இருக்குங்க. ஒரு கோபுரத்தோட உயரம் 15 மீட்டர் கொடுத்துட்டாங்க, பக்கத்தில் மின்கம்பம் இருக்குது. முதல்ல மின்கம்பத்தின் அடியிலிருந்து கோபுரத்தினுடைய உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறோம். அதே போல் அந்த மின்கம்பத்தினுடைய மேல் பகுதியிலிருந்து அதே கோபுரத்தினுடைய மேல் பகுதியை 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 முக்கோணம் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கோணங்கள் பாருங்கள், செங்கோண முக்கோணம் ஏபிசி அஸ் வெல் செங்கோண முக்கோணம் ஏடிசி ஏடிஇ, 2 முக்கோணம் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் என்ன கேட்டிருக்காங்க? மின்கம்பத்தின் உயரம் ஈசி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தெளிவாக இந்த படத்துலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, பிடியும் இசியும் அளவில் சமம். The distance of BD is equal to the distance of EC. இதே போல பாருங்க, DEயும் BCயும் சமம். The distance of DE is equal to the distance of BC. அளவில் சமம். சரி, வாங்க கணக்குக்குள்ள எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செங்கோண முக்கோணம் ABC, the right angle triangle ABC, in a right triangle ABC, tan 60 degree, tan theta is equal to opposite side by adjacent side. So tan 60 degree is equal to AB by BC. Then tan 60 degree oda value √3 is equal to AB oda value என்ன 15 by BC, BC னே வெச்சுக்கலாம். unknown variable BC, தெரியாத விஷயம் என்னன்னா BC ஓட வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ BC இஸ் ஈக்குவல் டு 15 by √3 கொண்டு வந்துடும். எப்படி கொண்டு வந்துருக்கிறோம்? டினாமினேட்டர் இருக்க BCயை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு √3 ரைட் சைடு வர்றப்ப டிவிஷனில் வருது. இப்போ 15 by √3 மேலும் கீழும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே √3 மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா ரேஷனைஸ் த டினாமினேட்டர் ரேஷனல் நம்பராக நம்ம மாற்றுறதுக்காக. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? இப்போ 15 √3 டிவைடட் பை 3 எப்படி வந்துச்சு? √3 × √3 3. இப்போ 15 √3 by 3 இதை கட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 5 √3. இப்போ பிசியோட வேல்யூ நம்ம 5 √3 டெரைவ் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து டிஇயோட வேல்யூவும் என்னவாக இருக்கும்? 5 √3 இருக்கும். அடுத்தது நெட் ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்துக்கிறோம். ஸ்மால் ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்துக்கிறோம். இதில் tan 30 degree is equal to opposite side by adjacent, that is equal to AD by DE. Tan 30 degree value? Yes, very good. 1 by √3 is equal to AD by DE. D is what? 5 √3. Already we derived. So we don't know about the value of AD, no. So AD is equal to 5 √3 by 3. Denominator 5 √3 left hand side கொண்டு போயிடும். அப்போ 5 √3 by 3, 5 √3 into 1, 5 √3 by √3. இப்போ √3 கட் ஆயிரும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ AD is equal to 5 மீட்டர். இப்போ நம்ம ஏடியோட லென்த் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 மீட்டர். அதாவது நல்லா கவனிங்க, அந்த கோபுரத்தினுடைய மொத்த உயரம் 15 மீட்டர். அதில் ஏலேருந்து, அதாவது கோபுரத்தினுடைய மேல் பகுதியிலேருந்து டி வரையிலும் 5 மீட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ மொத்த உயரம் 15 மீட்டர், அதில் ஒரு பகுதி 5 மீட்டர்னு சொல்லிட்டோம். அப்போ மறுபகுதியான பிடி எவ்வளோ இருக்கும்? 10 மீட்டர். அப்போ பிடி 10 மீட்டர்னா அதுவே போதும் மின்கம்பத்தின் உயரத்தை சொல்வதற்கு. அப்போ மின்கம்பத்தின் உயரமான இசியும் என்னவாக இருக்கும்? 10 மீட்டராக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.